வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா, 1000 கோடி. 1000 கோடினா தமிழ்நாட்டுல இப்ப நடந்துகிட்டு இருக்க 1000 கோடி பிரச்சனை இல்லங்க. இது சினிமாவ சுத்தி நடந்துகிட்டு இருக்க 1000 கோடி. முக்கியமா தமிழ் சினிமாவ சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த 1000 கோடி. என்னடா புதுசா அரசியல்ல தானே 1000 கோடி போயிட்டு இருக்கு. நீ என்ன சினிமால 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்கே நீங்க யோசிக்கலாம். பட் வெயிட் பண்ணுங்க. இந்த ப்ரோகிராமுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebookஆ இருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே. இப்ப நம்ம ப்ரோகிராம்குள்ள போலாம். 1000 கோடி அந்த வசூல் பண்றது தான் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய படமா பார்த்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து சமீபத்தில வந்து புஷ்பா 2 அந்த படத்த பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அந்த படம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நார்மலான படம் தான் அது. அது ஒண்ணும் பிரம்மாண்டம்லாம் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே கூட, அந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படின்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரை அந்த படம் வந்து பெரிய அளவுல ரீச் இல்லன்றது தான் இப்போ வரைக்குமே சொல்லிட்டு இருக்குது. ஆனா நார்த்ல வந்து அந்த படம் பக்காவா கலெக்ட் பண்ணிட்டு, முக்கியமா மும்பை, டெல்லி, பீகார்லலாம் வந்து அந்த படத்துக்கான ஓப்பனிங் எப்படி இருந்ததுன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. ஓகே. புஷ்பா 2 படத்தோட நிலைமை அப்படி. பட் புஷ்பா 1 அப்படி ஹிட் ஆனுச்சுன்னா, அது வந்து இல்ல. ஏன்னா, அப்போ வந்து கோவிட் டைமா இருந்தது. சரியான தியேட்டர்ஸ் வந்து நெறைய இடங்கள்ல ஓப்பன் ஆகலன்ற ஒரு ரீசனும் சொல்லப்பட்டுச்சு. சரி, இந்த 1000 கோடி விஷயம் வந்து என்னன்னு நம்ம பேசுனோம் அப்படின்னா, புஷ்பா 2 எடுத்துக்கலாம், கேஜிஎஃப் 2 எடுத்துக்கலாம். இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 1000 கோடிய தாண்டின வசூல் தான் பண்ணுச்சு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்ல இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து, ஏன் எந்த ஒரு பெரிய படங்களுமே வந்து 1000 கோடி கலெக்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்றது தான். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஜெயிலர் படம் வந்துச்சு. 2023ல வந்தது. அந்த படம் கிட்டத்தட்ட 700 கோடி கிட்ட வசூல் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு. அதுக்கடுத்து அதே வருஷம் ரிலீஸ் ஆன விஜய் நடிச்ச லியோ. இந்த படம் கிட்டத்தட்ட 600 கோடிய தாண்டி வசூல் பண்ணதா சொல்லப்படுது. ஆனா, இது எல்லாமே வந்து சவுத் இந்தியாவுல, அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவ சுத்தியே இவ்வளவு கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதுவும் தமிழ் படத்துக்கான வேல்யூவே வேற. இது வந்து நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஈவன் நீங்க எடுத்துக்கிட்ட புஷ்பா 2வா இருக்கட்டும், கேஜிஎஃப் 2வா இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாத்துக்குமான 1000 கோடிய தாண்டின வசூல் எல்லாமே நார்த்ல தான் அதிகமே தவிர, அவங்க ரீஜியன் லாங்குவேஜ்லயோ, இல்ல மத்த சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரிலயோ அந்த படம் வந்து ஒரு பெரிய அளவுல வசூல் பண்ணல. நார்த் இந்தியாவ நம்பி தான் அந்த படத்துக்கான வசூலும் அதிகமா இருக்குது. ஆனா, இங்க நம்ம தமிழ் படத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க வந்து சவுத் இந்தியாலே வந்து ஒரு 700 கோடி கிட்ட ஒரு படம் கலெக்ட் பண்ணுது அப்படின்றப்ப, அது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா, இங்க இருக்கிற வேல்யூபிள் வேற. முக்கியமா நம்ம தமிழ் படத்துக்கு கிடைக்கிற ரெகக்னிஷன் வேற. சரி, இந்த 1000 கோடின்றது வந்து தமிழ் சினிமால வந்து நடக்காமலே போயிடுமா? இல்ல இது வந்து ஏன் நடக்கணும்? அப்படின்றதுக்கு நான் ஒரு ரீசன் சொல்றேன். ஏன் வந்து தமிழ் சினிமால வந்து 1000 கோடி வந்து ஏதாச்சும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப 1000 கோடி வந்து ஒரு படம் கலெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த படத்துக்கு கிடைக்கிற ரெகக்னிஷன் வேற. இந்திய அளவுல அந்த படம் வந்து பயங்கர ட்ரெண்டா இருக்கும். இன்னொரு வாட்டி கேட்டுக்கங்க, பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கும். அந்த படத்த வந்து எல்லா இடத்துக்கும் பார்ப்பாங்க. பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆகும். ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய தமிழ் படங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேன் இந்தியன் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ், ஹிந்தி, கர்நாடகா, மலையாளம், தெலுங்கு இந்த 5 லாங்குவேஜ் தான் மெயின் ஃபோக்கஸாவே இருக்கும். ஏன்னா, இந்த 5 லாங்குவேஜுக்கான சினிமா லவ்வர்ஸ் அண்டு அந்த சினிமா பொருளாதாரங்கள் இது எல்லாமே இங்கெல்லாம் வந்து அதிகமா இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட படங்களுமே இருந்தாலுமே இப்ப பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஒரு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அங்க வளர்ந்து வர ஸ்டாரா தான் இருப்பாரு ஒரு அதர் இண்டஸ்ட்ரியில. ஈவன் வந்து சமீபத்தில மார்ட்டின்னு கூட ஒரு படம் வந்துச்சு. அது வந்து யாருன்னா, கன்னடத்தில வந்து துருவ் சார்ஜா அப்படின்றவரு நடிச்சாரு. இங்க நம்ம தமிழ் நடிகர் அர்ஜுனோட சொந்தக்காரர் தான் அவரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் பேன் இந்தியன் ரிலீஸ் தான். ஆனா, அந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. யாருக்கு தெரியும்? அந்த படம் பேர் நான் சொல்லி கூட தான் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கலாம். சரி, ஓகே. தட்ஸ் த மேட்டர். இப்போ 1000 கோடி வந்து ஒரு படம் தமிழ்ல வசூல் பண்ணுது வைங்களேன், அந்த படத்துக்கான ரெகக்னிஷன் அதிகமா கிடைக்கும். ஸோ, அதோட வேல்யூபிளும் அதிகமா இருக்கும், ரீச்சும் அதிகமா இருக்கும். ஸோ, இந்த மாரி ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது, ஏன் வந்து இதுவரைக்கும் அந்த படங்கள் வந்து 1000 கோடிய வந்து நெருங்காம போணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரமோஷன். தமிழ் சினிமாவ பொறுத்தவரை நீங்க ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க எடுக்கிற படங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல நல்லா பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்க ஆந்திரால நல்லா பண்ணுவாங்க, கேரளால நல்லா பண்ணுவாங்க, கர்நாடகால இன்கேஸ் தேவைப்பட்டாச்சுன்னா தான் அதிகமா பண்ணுவாங்க. பட் நார்த்துக்கு வந்து அவங்க வெறும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா, அங்க இருக்கிற மார்க்கெட் பத்தி அவங்க பெருசா கவலைப்படுறதில்ல. ஏன்னா, அங்க வந்து யாரும் பெருசா பார்க்க மாட்டாங்களா? அது வந்து சில அரசியல் காரணங்களுக்காக கூட இருக்கலாம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா பார்த்தீங்கன்னா, இதே ஜெயிலர் படமா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நார்த்ல அந்த படம் செம்மையான ரீச். ஜெயிலர் படத்த வந்து ரீல்ஸ் கட் பண்ணி சிவராஜ்குமார் வரத போட்டது. மோகன்லால் இன்ட்ரோடக்ஷன் போட்டது. ரஜினியோட சீன்ஸ்லாம் நெறைய கட் பண்ணி போட்டது. எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. லியோ 2 எடுத்துங்க. லியோ படத்தோட மீம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல வந்து ஒரு ரீச் தான். இந்திய அளவுல லியோ படத்துக்கான ஃபேன் பேஸும் அதிகம். முக்கியமா நார்த் இந்தியால லியோ படத்துக்கான ஃபேன்ஸ் வந்து இன்னுமே இருக்காங்க. விஜய்க்கான ஃபேன்ஸும் அங்க அதிகம். நீ எப்புட்றா ஆதாரமே இல்லாம விஜய் ஃபேன்ஸ் வந்து அங்க அதிகம் அப்படின்றியே? நீ என்ன அணிலா அப்படிங்கிறீங்க? நான் அணில்லாம் இல்லங்க. நான் ஃபேக்ட்ட சொல்றேன். இப்போ
மாஸ்டர்னு ஒரு 2021 விஜய் படம் ஒன்று வருது. அந்த படம் தான் வந்து கோவிடுக்கு அப்புறம் வர பெரிய நடிகர் படம். நிறைய தியேட்டர்ஸும் வந்து அதனால ரெக்கவர் ஆனிச்சுன்னு கூட ஒரு வரலாறு இருக்கு. இந்த மாஸ்டர் படம் ஹிந்தியில டப் ஆகுது. அங்க வந்து நல்லா போகுது. அந்த படங்கள் வந்து அங்க இருக்கிற இன்டீரியர் வில்லேஜ்ல போகுது. அங்க இருக்கிற தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. மக்கள் பார்க்குறாங்க. அந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் குடுக்குறாங்க. ஆனா, அங்க வந்து அந்த படங்கள் வந்து பெருசா போகல. ஏன்னா, கோவிடோட லாக்டவுன் அந்த மாரி சில ரீசன்ஸ்னால அந்த படம் கொஞ்சம் ஒரு வார கேப்லயே அங்க இருக்கிற தியேட்டர்ஸ்லாம் அப்படி எடுத்துட்டதா ஒரு தகவல் இருக்கு. இந்த படம் இப்போ ஓடிடில வருது. எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்றாங்க. ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு ரெகக்னிஷன் அந்த படம் தியேட்டர்லயே நல்ல ரெகக்னிஷன் தான் கிடைக்குது. ஓடிடில இன்னும் அதிகமா கிடைக்குது. தியேட்டருக்கு போய் பார்க்காதவங்க அந்த படத்த வந்து பார்க்குறாங்க. இப்ப மாஸ்டர் படம் வந்து நல்ல ரீச் கிடைக்குது. அந்த நல்ல ரீச் வந்து தமிழ்நாட்டுல கிடைச்சது. விஜய் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிற கேரளால கிடைச்சது. ஆந்திரா, கர்நாடகால ஆஸ் யூசுவல் என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருக்கு. பட் நார்த்ல தான் இந்த இடத்துல விஜய்க்கும் ஃபேன்ஸ் ஆனதாக ஒரு தகவல் இருக்கு. அந்த படத்த வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து விஜயோட கேரக்டர்ஸ் புடிச்சிருக்கு. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, வெறும் ஆக்ஷனுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் குடுத்துருக்காங்களே தவிர, மத்தபடி எந்தவித விஷயத்துக்குமே அவங்க பெருசா இடம் குடுத்துருக்க மாட்டாங்க. அந்த படம் வந்து கதைக்கான தேவை என்னவோ அதான் எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் அந்த படத்துக்கு வந்து நார்த்ல ரெகக்னிஷன் கிடைச்சதா ஒரு தகவல் வெளிவருது. சரி, இப்ப வந்து விஜய்க்கு வந்து இந்த மாரி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அங்க இன்டீரியர்லாம் இருக்கிறாங்கன்ற ஒரு தகவலும் நமக்கு இதன் மூலம் தெரிய வருது. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, விஜய் படங்கள் வந்து இங்க அதிகமா ப்ரமோட் செய்யப்படணும். விஜய் படங்கள் வந்து இங்க அதிகமா வரணும். அவங்க அவங்க வந்து கொண்டாட காத்திருக்கோன்றது வந்து இங்க வந்து வேலை செய்யற நம்மளோட வட இந்திய நண்பர்கள் சொல்ற ஒரு கருத்தா இருக்குது. ஓகே. இப்போ கோல்டுமேன் ஃபிலிம்ஸ் அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து ரிலீஸ் ஆகுற தமிழ்ல ரிலீஸ் ஆன படங்கள ஹிந்தியில டப் பண்ணி அதுல ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கான ரீச் ஏகபோகமா இருக்கும். முக்கியமா விஜய் படம், ரஜினி படம், அஜித் படம் இவங்களுக்கான இதெல்லாம் வந்து அந்த கோல்டுமேன் ஃபிலிம்ஸ்ல அதிகமாவே இருக்கும். அவங்க படங்கள் நல்லா பார்ப்பாங்க. விரும்பி விரும்பி பார்ப்பாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் உங்க பக்கத்திலேயே வந்து வட இந்திய நண்பரோட கடைகள் எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா, அங்க போய் பார்த்தீங்கன்னா கூட அவங்க கோல்டுமைன் ஃபிலிம்ஸோட டப்பிங் படங்கள் தான் பார்த்துருப்பாங்க. அதுல பெரும்பாலும் வந்து விஜய் படங்களும், ரஜினி படங்களும் தான் இருக்கும். இது வந்து மத்த லாங்குவேஜுக்கு வந்து என்ன கேட்டா வந்து கம்மின்றது தான் ஒரு கணக்கு சொல்றாங்க. ஏன்னா, மத்த லாங்குவேஜ் படங்கள்ல வந்து குறிப்பிட்ட சில படங்கள் தான் அதிக ரீச் கிடைக்கும். ஆனா, தமிழ்ல வந்து பெரும்பாலான படங்கள் வந்து கோல்டுமைன் டெலிஃபிலிம்ஸ்ல வந்து நல்ல ரீச் கிடைக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகே. கடைசியா வந்து இந்த 1000 கோடி மறுபடியும் சொல்றேன், அரசியல் இல்ல, சினிமா. நல்லா கேட்டுங்க. இந்த 1000 கோடின்றது பாசிபிளா? கண்டிப்பா பாசிபிள் தான். எப்படின்னா, இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்களே கூலி. அந்த படத்துல வந்து 1000 கோடி பாசிபிள்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அதுல யார் நடிக்கிறா? ரஜினி நடிக்கிறாரு, சத்யராஜ் நடிக்கிறார், நாகார்ஜுன் நடிக்கிறாரு, ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க. இன்னும் அப்படியே போயிட்டே இருக்குது லிஸ்ட்டு. இப்ப இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பட்ஜெட்டே 1000 கோடி வந்துரும் போல. ஓகே. தட்ஸ் நாட் அ மேட்டர். ஆனா, இந்த 1000 கோடி அப்படின்றது கூலி படத்துல தான் பாசிபிள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. இது எப்படின்னா நார்த் பெல்ட். ஸோ கூலி படம் தான் வந்து அந்த 1000 கோடி அடிக்கும்னு ஒரு கணிப்பு இருக்குது. ஸோ ஆமீர் கானை வச்சு அவங்க நார்த் பெல்ட்டில் வந்து அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அதிகப்படுத்தி அந்த படத்துக்கான ஃபேன்ஸையும் வந்து அதிகமாக்கி எக்ஸ்பெக்டேஷன் ஆக்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளானிங் இருக்குது. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் அந்த படம் ரிலீஸ் செய்ய போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கடுத்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்க போகிற ஜெயிலர் 2 திரைப்படமும் இதே போல் ஒரு 1000 கோடியை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த படத்தையும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற பிளான்ல இறங்கியிருக்காங்க. சரி, இந்த 1000 கோடின்றது வந்து ஏன் இங்கே இவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவே எடுத்துங்க. அதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ சமீபத்தில் வெளிவந்த டிராகன் படம் வந்து நல்ல ஒரு இது கிடைச்ச படம் தான், ரெகக்னிஷன் கிடைச்ச படம் தான். பட் அந்த படத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸே சரியாக கிடைக்கலன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து என்ன விஷயம்னா அறியாமை. ஏன்னா சினிமாவுக்கான தூரங்கள் வந்து ஒருத்தனை விட்டு விலகுது. அவங்களுக்கு வந்து எந்த படம் நல்லா இருக்குது, எந்த படம் நல்லா இல்லைன்றது வந்து அவங்களாலே சரியாக கணிக்க முடியல. இப்போ புஷ்பா 2 படத்தை பார்த்து நிறைய பேர் சொன்ன ரிவ்யூ என்னன்னா, இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தான். இந்த படத்தை ஏன் வந்து நீங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் அந்த படத்துக்கு பண்ண ப்ரொமோஷன்ஸ் இஸ் ஒர்த்தபிள். அதை வந்து நம்ம ஆனஸ்டா ஒத்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து அந்த படத்தோட நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து நார்த் இந்தியாவில் தான் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை நடத்தினாரு. அவங்க வந்து நார்த் இந்தியாவை தான் அந்த படத்துக்கு வந்து அதிகமாக வந்து ப்ரொமோட் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அங்கே தான் ப்ரொமோஷன்ஸும் அதிகம் இருந்தது. சரி, இந்த நார்த் இந்தியன் ப்ரொமோஷன்ஸ் வந்து தமிழ்ல வரைக்கும் பண்ணது இல்லையானா கங்குவாவுக்கு பண்ணாங்க. பட் கங்குவா படத்தோட ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கே தெரியும். அந்த படம் நார்த் இந்தியாவில் தான் அதிகமாகவே ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் அந்த படம் வந்து எங்கேயுமே ரெகக்னிஷன் கிடைக்காம அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஃபெயிலியர் படம் ஆயிடுது. சரி, கூலி படத்தில் வந்து இது சாத்தியமாகும் அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியமாகும் அப்படின்னு தான் எல்லாரோட கணிப்பாகவும் இருக்குது. சரி, இந்த 1000 கூட அடிக்கிறதுனால வந்து தமிழ் சினிமாவுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா இப்போவுமே வந்து தமிழ் சினிமா இந்த 1000 கோடி அடிச்சு தான் நம்மளை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது இல்லாமலேயே அந்த காலத்துல இருந்து வந்த எம்ஜிஆர் படங்கள்ல இருந்து இப்போ நடிக்கிற சிவகார்த்திகேயன் படம் வரைக்கும்
நம்ம தமிழ் சினிமாவான ரெகக்னேஷன் வந்து ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஈவன் வந்து 2011, 12, 13 காலகட்டங்களில் வந்து இங்கே ரிலீஸ் ஆன நிறைய படங்கள் வந்து அதர் லாங்குவேஜஸில் வந்து நிறைய வந்து ரீமேக் செய்யப்பட்டிருக்கு, டப்பிங் செய்யப்பட்டிருக்கு. அந்த படங்களுக்கான ஹிட் வேல்யூவும் அங்கே அதிகம். சரி, இப்போது நம்ம கூலி படத்தை எடுத்துப்போம். இந்த கூலி படத்துக்கான ப்ரொமோஷன்ஸே வந்து ஆமீர் கானை வச்சு பண்ண போகிறத தான் நம்ம இப்போ சொல்லியிருந்தோம். இந்த கூலி படம் வந்து 1000 கோடி அடிக்கணும், 1000 கோடி அடித்தாதான் தமிழ் சினிமாவில் வந்து இதுக்கப்புறம் நல்ல நல்ல படைப்புகள் வரும், பிரம்மாண்டங்களும் வந்து அதிகப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மாண்டம் பற்றி நம்ம பேசுகிறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வர்றாரு சங்கர். இவங்களாம் இப்போ பண்ணுறதெல்லாம் வந்து 1990 காலகட்டங்களிலே பண்ணவர் தான் நம்ம சங்கர் அவர்கள். ஆனால் அவரோட சமீபத்திய படங்கள் வந்து மக்களை வந்து பெருசாக கவரலை. இப்போ லாஸ்ட்டாக அவர் எடுத்த கேம் சேஞ்சர் கூட கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த படத்துக்கான ரெகக்னிஷன் கிடைக்கவே இல்லை, படமும் படுதோல்வி அடைஞ்சிருது. அதுக்கு முன்னாடி எடுத்த இந்தியன் 2 வந்து சொல்லவே வேணாம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. எதுக்கு போகிற போக்கில் வந்து அவரை ஏன்டா இழுத்த, அவர் பாட்டு ஒரு வரமாக படம் அதெல்லாம் இல்லை. இந்த சங்கர் தான் 1000 கோடியை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. அது ஒரு காலங்களில் அது வந்து எந்த படமாக இருக்கும் அப்படின்னா 2.0 இருக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் 2.0 வந்து அந்த படத்துக்கு வந்து என்ன செலவு பண்ணாங்களோ அதுதான் வந்து பட்ஜெட்டாக வந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி படத்தில் வந்து இந்த 1000 கோடி மேட்டர் சாத்தியப்படுத்துவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 1000 கோடி தமிழ் சினிமாவுக்கு வருமா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு விஷயம். இது வந்து கூலி படத்தில் சாத்தியமாகணும்னு நாம் எல்லாருமே நம்பலாம். மேற்கொண்டு இது போன்ற தகவல்கள் தெரியும்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் இட். அடுத்த ப்ரோக்ராமில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.